ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதங்கள் 26-27. பதம் 26. ததாபி நாதமானஸ்ய நாத நாதய நாதிதம் பராவரே யதா ரூபே ஜானியாம் தேத்வரூபினக. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, அப்படி இருந்தும் எனது விருப்பத்தை தாங்கள் அன்புடன் நிறைவேற்ற வேண்டுமென்று நான் பிரார்த்திக்கின்றேன். உங்களது உருவம் உன்னதமானது. பௌதிக உருவம் உங்களுக்கு இருந்ததில்லை என்றாலும் அத்தகைய உருவத்தை தாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை தயவுசெய்து என்னிடம் அறிவிக்க வேண்டுகிறேன். பதம் 27. யதாத்ம மாயா யோகேன நானா சக்தி உபப்ரும்ஹிதம் விலும்பன் விஸ்ருஜன் கிரகணன் பிப்ரத் ஆத்மானம் ஆத்மனா. மொழிபெயர்ப்பு. மேலும் சேர்க்கையின் மூலமாகவும் மாற்றத்தின் மூலமாகவும் தாங்கள் எப்படி அழிக்கவும் உற்பத்தி செய்யவும் ஏற்கவும் மற்றும் பராமரிக்கவும் பலதரப்பட்ட சக்திகளை வெளிப்படுத்துகிறீர்கள், தயவுசெய்து என்னிடம் தெரிவிக்கவும். பொருளுரை. படைப்பு முழுவதிலும் பகவான் மட்டுமே உள்ளார். சூரிய ஒளி சூரிய கிரகத்தினுடைய சக்தியாக இருப்பதைப் போலவே பகவான் தமது பல்வேறு சக்திகளை பரவச் செய்வதன் மூலமாக தம்மை எங்கும் வியாபித்திருக்க செய்கிறார். அச்சக்திகளை அந்தரங்க, பகிரங்க மற்றும் நடுத்தர சக்திகள் என்றழைக்கப்படுகின்றன. சூரிய ஒளி சூரிய கிரகத்தோடு ஒன்றானதாகவும் அதே சமயம் வேறுபட்டதாகவும் இருப்பதைப் போலவே இத்தகைய சக்திகள் பகவானோடு ஒன்றானவையும் அதே சமயம் வேறானவையும் ஆகும். சக்திகள் பகவானின் குறிப்புக்கேற்ப சேர்க்கை மற்றும் மாற்றம் ஆகியவற்றின் மூலமாக செயற்படுகின்றன. செயலாற்றும் பிரதிநிதிகளாகிய பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரை போன்றவர்களும் கூட பகவானின் வேறுபட்ட அவதாரங்களே. வேறு விதமாக சொல்வதெனில் இத்தகைய சிருஷ்டி இயக்கங்களிலிருந்து வேறுபட்டவராகவும் உள்ளார். இது எப்படி என்று பிறகு விளக்கப்படும். ஹரே கிருஷ்ணா.